அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹு தாலாவுடைய பேரை கொண்டு இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தில் மனிதர்கள் வணங்கி வழிபடத் தகுதியான இலாஹ் அல்லாஹ் மாத்திரமே என்று சாட்சியம் கூறுகிறேன். அவன் தனித்தவன், அவனுக்கு துணை அவனே அன்றி வேறு நிகர் யாருமில்லை என்றும் வணங்கி வழிபடத் தகுதியான இலாஹ் அவன் மாத்திரமே என்றும் சாட்சியம் கூறுகிறேன். சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி, இந்த இறுதி உம்மத்தின் முன்மாதிரி எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்வின் எல்லா விவகாரங்களையும் அணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், சஹாபா தோழர்கள், அதே வழி நின்று வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், அதே வழியில் மறுமை நாள் வரை உலகத்திலே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வாழுகின்ற எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் எப்போதும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்த வண்ணம் இஹ்லாஸுடைய நீயத்தோடு ஜும்ஆவுடைய தினத்தில் நேரகாலத்தோடு வந்து பள்ளியிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, வாழின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தாலா எங்களை மிக நுணுக்கமாக அவதானித்து கொண்டிருக்கின்றான் என்ற ஆழமான ஈமானோடு வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை பயந்து தக்வா சார்ந்த வாழ்க்கை வாழுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். தக்வாவை கொண்டு நசிஹ செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதில் அந்த சமூகம் எவ்வாறான ஒழுக்கங்களை, விழுமியங்களை பேண வேண்டும் என்ற ஒரு மொத்தமான வழிகாட்டலை அழகாக பேசுகின்ற அல் குர்ஆனிலே இருக்கின்ற ஒரு சூரா தான் சூரா அல் ஹுஜராத், 49 அத்தியாயம். அல் ஹுஜராத் என்று சொன்னால் அறைகள், ரூம்ஸ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அறைகள் என்பது அவனுடைய ஒரு பிரைவசியான, மிகவும் தனித்துவமான விஷயங்கள் பேணப்படுகின்ற இடம்தான் அறைகள் என்பது, ரூம்கள் என்பது. அப்படியான ஒரு மனிதனுக்கு உரிய தனித்துவங்கள், ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அந்த சூறாவை அவர் உட்கார்ந்து படித்தால் அவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தனி மனித பண்புகளை அழகாக பேசியிருக்கின்றது. ஒரு குடும்பமாக உட்கார்ந்து சூரா அல் ஹுஜராத்தை படிக்கின்ற போது அந்த குடும்பத்திலே காணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள், விழுமியங்கள், பண்பாடுகள், கணவனுக்கு வர வேண்டிய விஷயம், மனைவிடத்திலே வர வேண்டிய விஷயங்கள், பிள்ளைகளுக்கு மத்தியிலே காணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் என்று அந்த சூறாவிலிருந்து ஒரு குடும்பம் படித்து கொள்ள முடியும். இப்படி நல்ல தனி மனிதர்கள் ஒரு நாட்டிலே இருந்தால் அந்த தனி மனிதர்களூடாக நல்ல குடும்பங்கள் உருவாக்கப்படும். நல்ல பல குடும்பங்களுடைய கோர்வைத்தான் நல்ல சமூகங்கள் உருவாகும். ஒரு நாட்டில் நல்ல பல சமூகங்கள் காணப்படுகின்ற போது அந்த நாடு ஒரு வளமான, அழகான, செழிப்பான, நேர்த்தியான, அபிவிருத்திகள் நிறைந்த ஒரு நாடாக பார்க்கப்படும். எனவே ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தில், ஒரு வளமான நாடு உருவாக்கப்படுவதில் ஒரு வீட்டின் தனி மனிதனுடைய மாற்றத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. பல தனி மனிதர்கள் குடும்பங்களாக மாறுகின்ற போது நல்ல சமூகங்கள் உருவாகும். அப்படி பல சமூகங்களுடைய கோர்வைத்தான் ஒரு நாடாக மாறுகின்றது. எனவே அப்படி ஒரு நல்ல சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய பண்புகளை
ஒழுக்கங்களை பேசுகின்ற ஒரு சூறாவாகத்தான் சூரா அல் ஹுஜராத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய அறிஞர்கள் அதனை சொல்வார்கள் சோஷியல் நார்ம்ஸ், சோஷியல் எத்திக்ஸ், சமூகத்துக்கேறிய விழுமியங்களை, ஒழுக்கங்களை, அறநெறிகளை பேசுகின்ற ஒரு சூறாவாகத்தான் சூரா அல் ஹுஜராத்தை பார்க்கின்றோம். எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த சூறாவுக்கு இன்னும் ஒரு பேர் சொன்னார்கள், அல் ஹுஜராத், அது அல் அஹ்லாக், சூரத்துல் அஹ்லாக் என்று சொன்னார்கள். பண்பாட்டு சூறா, விழுமியங்களை பேசுகின்ற சூறா, ஒழுக்கங்களை பேசுகின்ற சூறா என்று அந்த சூறாவுக்கு இன்னும் ஒரு பேரை சூட்டினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, இந்த சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட ஒரு சூறா. 18 ஆயத்துக்களை கொண்ட ஒரு அழகான சூறா. நீங்கள் இந்த சூறாவை கால்மடித்து ஒரு தனி மனிதனாக இருந்தும் படிக்கலாம், குடும்பமாக இருந்தும் படிக்கலாம். இந்த மஸ்ஜிதில் ஒரு ஏற்பாடு செய்து இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லோரும் உட்கார்ந்து ஒரு சமூகமாக இருந்து இந்த சூறாவை படித்து சமூகத்துக்கே உரிய விழுமியங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு அழகான சூறாவாக நாங்கள் இதனை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியிலே இறங்கப்பட்ட ஒரு சூறாவாக இதனை பார்க்கின்றோம். ஹிஜ்ரி 9வது ஆண்டு இறங்கப்பட்ட ஒரு சூறா. எனவேதான் இஸ்லாம் அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த சூறா குர்ஆன் தொகுக்கப்பட்ட அந்த அமைப்பில் 49வது அத்தியாயமாக இருந்த போதிலும் இந்த சூறா பேசிய விஷயங்களும், இந்த சூறா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி கால பகுதியில் இறங்கிய ஒரு சூறாவாக காணப்படுவதனாலும் குர்ஆனுடைய தொகுப்பின் அந்த ஒழுங்கிலே பார்க்கின்ற போது இது குர்ஆனுடைய 108வது அத்தியாயமாக பார்க்கலாம் என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் அறிஞர் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி பிற்பகுதியிலே இறங்கப்பட்ட ஒரு சூறா மாத்திரமல்ல, மதீனாவுடைய சமூக அமைப்பு ஒரு ஒழுங்கிலே வந்ததன் பின்னால் அந்த சமூகத்துக்கே உரிய காணப்பட வேண்டிய ஒழுக்கங்களை, பண்பாடுகளை பேசிய ஒரு சூறாவாக இந்த சூறாவை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் அறிஞர் சொல்வார்கள், இது அல்லாஹு தஆலா மனித சமூகத்துக்கு, அதிலும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு சொல்ல விரும்பிய ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை அல்லாஹ் ஹுஜராத்திலே பேசியிருக்கிறான். இது முஸ்லீம் சமூகத்துக்கான ஒரு வசியத் என்று இஸ்லாம் அறிஞர்கள் இந்த சூறாவுடைய கருத்தோட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள். இந்த முஸ்லீம் சமூகம் இந்த சூறாவை ஒரு வசியத்தாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா முஸ்லீம் சமூகத்துக்கு சொன்ன ஒரு வசியத்தாக இதனை விளங்கப்படுத்துகின்றார்கள். அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன இஸ்லாமிய அறிஞர்களில் மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்ட ஒரு இஸ்லாமிய அறிஞர் தான் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்கள். அவர் இந்த சூறாவுடைய எல்லா கருத்துகளையும் பார்த்து இந்த சூறாவுக்கு ஒரு பேர் சொன்னார், மகாரிமுல் அஹ்லாக். இது பண்பாட்டு சூறா, பண்பாட்டு விழுமியங்களை பேசுகின்ற சூறா, சோஷியல் வேல்யூஸ், மோரல்ஸ், ஒழுக்கங்களை, பண்புகளை, விழுமியங்களை பேசுகின்ற ஒரு சூறா என்ற ஒரு கருத்தை சொன்னார். மொத்தமாக அவர் சொன்னார், இந்த சூறாவினுடைய கோ மெசேஜ், பிரதான கருத்தாக அவர் சொன்னார், அது ஒழுக்கங்களை, விழுமியங்களை, பண்பாடுகளை பேசுகின்ற சூறா என்ற கருத்தை அவர் சொல்லி காட்டினார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அறிமுகத்தோடு இந்த சூறாவினுடைய ஒரு சிறப்பம்சமாக பார்க்க முடியுமான ஒரு விடயம்தான் இந்த சூறாவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளை என்று ஆரம்பித்து 5 வசனத்தினூடாக அப்படியான ஒரு ஆரம்பத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பித்து அதிலே பண்பாடுகளை, விழுமியங்களை பேசுவதாக அந்த வசனத்தினூடாக நாங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளை என்று 5 இடங்களில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அந்த 5 இடங்களிலும் அந்த ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளை என்று சொல்லிவிட்டு தனி மனிதனுக்குரிய, குடும்பங்களுக்குரிய, சமூகங்கள் பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்களை, விழுமியங்களை இந்த சூறாவில் நாங்கள் பார்க்கலாம். அதனை மொத்தமாக ஒரு 20-25 நிமிடத்தில் ஒரு ஹுத்பாவிலே என்னால் பேசி உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. மிகவும் சுருக்கமாக இந்த சூறாவை நோக்கி நீங்கள் வர வேண்டும். முஸ்லீம் சமூகம் விழுமியங்களோடும் ஒழுக்கங்களோடும், அந்த மோரல்ஸ் என்று சொல்கின்ற அல்லது வேல்யூஸ் என்று சொல்கின்ற இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்ற அந்த பண்புகளை நோக்கி வருவதற்கு இந்த சூறா மிகவும் அழகாக வழிகாட்டுகின்றது. அந்த அடிப்படையில்
ஒரு விழிப்புணர்வை, ஒரு ஆர்வத்தை அல்ல தூண்டுதலைத்தான் நான் இந்த ஹுத்பாயினூடாக உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன். அன்பா அந்த நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, அந்த சூராவுடைய ஆரம்பம் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. இதான் முதலாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கிற அந்த வசனம். அந்த வசனத்தில் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முந்திக் கொள்ள வேண்டாம். மனிதர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய விஷயத்தில் சம்அன் வ தாஅத்தன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டிய விஷயத்தில் வாழ்க்கையிலே வரம்புகளை மீறி செல்ல வேண்டாம். அதே போன்று சம்அன் வ தாஅத்தன் லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலும் நீங்கள் வாழ்க்கையிலே பேண வேண்டிய ஒழுக்கங்கள், விழுமியங்கள், கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திம், நீங்கள் வரம்பு மீற வேண்டாம், முந்திக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொன்னால், மார்க்கம் சொன்னால் நீங்கள் கட்டுப்படுங்கள், அதற்கு நீங்கள் கண்ட்ரோல் ஆகணும். இது சமூக கட்டமைப்பில் வரவேண்டிய முதலாவது ஒழுக்கமாக, விழுமியமாக இந்த சூரா ஈமான் கொண்டவர்களே என்று பேசிவிட்டு பேசுகின்ற ஒரு செய்தி. இரண்டாவது அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இது இன்னும் ஒரு விழுமியம், பண்பாடு. எங்களுடைய வாய்ஸ், எங்களுடைய சவுண்ட், நீங்கள் உங்களுடைய சத்தங்களை, உங்களுடைய குரல்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் உயர்த்த வேண்டாம், ரேஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் சில நேரம் பார்க்குறோம் சமூகத்தில், அது தனி மனிதர்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப பிரச்சனைகள் வார நேரம், அல்லது சமூகத்தில் விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வார நேரம், மஸ்ஜிதில் ஏதாவது பிளவுகள் வார நேரம், ஒரு மஜ்லிஸில் ஏதாவது பிரச்சனைகள் வார நேரம், சில மனிதர்கள் எழும்பி சத்தம் போட்டு அவங்களோட குறைகளை மறைத்து கொள்வதற்கு வாய்ஸை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க, சத்தத்தை. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும், உடைய சத்தங்களை அல்லாஹ்வுடைய தூதரின் சத்தத்துக்கு மேலால் உயர்த்த வேண்டாம், நீங்கள் தாழ்த்தி பேசணும். இந்த வசனத்தோடு தொடர்பான சம்பவங்களும் விளக்கங்களும் ஏராளமாக காணப்படுகின்றன. இது இந்த சூரா பேசுகின்ற சூரா அல் அஹ்லாக், பண்பாட்டை பேசுகின்ற இந்த சூராவுடைய இரண்டாவது செய்தி என்னவென்றால், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களோட சத்தங்களை தாழ்த்தி கொள்ளணும், குறைச்சி கொள்ளணும், அமைதியாக பேசணும், மெதுவாக பேசணும், தாழ்த்தி பேசணும். நீங்கள் மிச்சம் சவுண்டாக பேச வேணாம், ரேஸ் பண்ண வேணாம் என்ற ஒரு செய்தி அல்லாஹு தாலா இரண்டாவதாக இந்த சூறாவில் ஒழுக்கமாக சொல்லி தருகின்றான். மூணாவது அல்லாஹு தாலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மீண்டும் அதே வசனம், ஈமான் கொண்டவர்களே, இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு. இது இன்றைய காலத்தில், இன்று டிஜிட்டல் மீடியா, ஏஐ என்று சொல்கின்ற இன்றைய உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும், உங்களுடைய வீடுகளுக்கும், நாங்கள் வாழுகின்ற சமூகத்துக்கும் போய் சேர வேண்டிய மிகவும் ஒரு முக்கியமான சோஷியல் வேல்யூ, சமூகம் சார்ந்த ஒரு ஒழுக்கம். உங்களிடத்தில் ஒரு மெசேஜ் வந்தால், உங்களுக்கு ஒரு செய்தி உங்களை நோக்கி வந்தால், ஃபதபையன், அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதனை வெரிஃபை, நீங்கள் அதை வெரிஃபிகேஷன், அதனை நீங்கள் தஹ்கீக், உறுதிப்படுத்தி அதனுடைய உண்மைத்தன்மைகளை விளங்கியதன் பின்னால் நீங்கள் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைக்குள்ள எங்களோட கையில், எல்லாரையும் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன், இன்றைக்குள்ள சோஷியல் மீடியா, நீங்கள் வாட்ஸ்அப்பை திறந்தாலும், ஃபேஸ்புக்கு போனாலும், ட்விட்டருக்கு போனாலும், அல்லது இன்றைக்குள்ள எல்லா சோஷியல் மீடியாவோடு தொடர்பான எல்லா இந்த ஊடகங்களோடு தொடர்பான எல்லா பகுதிகளுக்கு நீங்கள் போனால், இன்றைக்குள்ள பெரிய ஒரு ஆபத்து என்னென்றால், எதையும் கேள்வி பார்வை விசாரணை ஒன்றுமில்லாமல் சும்மா ஷேர் பண்ணுறது. இது ஒரு பெரிய ஒரு ஒழுக்க சீர்கேடாக, ஒரு பெரிய சமூகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு டிசார்டர், சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஒழுங்கீனமாக நாங்கள் பார்க்குறோம். எத்தனையோ ஃபித்னாக்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிளவுகள், ஒரு விஷயத்தை சரியாக பார்த்து கேட்டு ஆராயாமல் அப்படியே ஷேர் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது. அது ஒரு நாகரீகமாக, அது ஒரு பேஷனாக இன்றைக்கு மாறிக்குது, சும்மா ஷேர் பண்ணுறது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு
இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபைன், உங்களிடத்தில் ஒரு செய்தி வந்தால் அதனை ஆராயுங்க, அதில் உண்மைத்தன்மைகள் நம்பத்தன்மைகளை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க. அது சம்பந்தமான அறிவு தெளிவு புரிதல்கள் உங்களுக்கு ஆழகலமாக விளங்கியதன் பின்னால் நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். இது அடுத்ததாக இந்த சூரா அல் ஹுஜராத், சூரா அல் அஹ்லாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூராவுடைய 3வது செய்தியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த ஒழுக்கம் எங்களிடத்தில் வரணும். 3வது விஷயம். 4வது அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா ஐ யகூனு கைரம் மின்ஹும். இது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வசனத்தினூடாக இன்னும் 2 விஷயங்களை சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான். ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, மீண்டும் அதே பிரயோகித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளை. எங்களை பார்த்து சொல்கிறான். நான் உங்களை பார்த்து பேசுகிறேனே, நான் உங்களை பார்த்து பேசவில்லை. குர்ஆன் என்னையும் உங்களை பார்த்து பேசுகின்றது. கலிமாவை சொன்ன சமூகத்தை பார்த்து பேசுகின்றது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை ஏற்றுக்கொண்ட சமூகத்தை பார்த்து ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே என்று அல்லாஹ் திரும்ப 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 இந்த சூறாவிலே எங்களிடத்திலே வர வேண்டிய ஒழுக்கங்களை அஹ்லாக்குகளை பண்பாடுகளை பேசுகிறான். அடுத்த 4வது சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமின் மின் கௌமின் அஸா ஐ யகூனு கைரம் மின்ஹும், நீங்கள் யாரையும் இழிவாக கருத வேணாம், குறைச்சி மதிப்பிட வேணாம். நீங்கள் இழிவாக கருதுகின்ற அந்த ஆண், அந்த மனிதர், அந்த குறித்த நபர் உங்களை விட சிறந்தவராக இருக்கலாம். நீங்கள் இழிவாக கருதுகின்ற அந்த பெண், அந்த சகோதரி, அந்த தாய், அந்த மனைவி உங்களை விட சிறந்தவளாக மாறலாம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரையும் இழிவாக கருத வேணாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் அறிவு இருந்தால், கொஞ்சம் செல்வாக்கு இருந்தால், கொஞ்சம் செல்வம் இருந்தால், அடுத்தாக்களை நீங்கள் உடனே கீழே போட்டு யோசிக்க வேணாம். ஈமான் கொண்டவர்களே, அது ஒழுக்கம் அல்ல, அது உங்களிடத்தில் காணப்பட வேண்டிய பண்பல்ல, அது உங்களிடத்தில் காணப்பட வேண்டிய விழுமியம் அல்ல, அது உங்களிடத்தில் வரக்கூடாத ஒரு விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நீங்கள் யாரையும் இழிவாக கருத வேண்டாம் என்ற அந்த வசனத்தில் இன்னும் இதோடு தொடர்பான 2 அல்லாஹ் சேர்த்து பேசுகிறேன். அப்படின்னால் வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே குத்தி காட்ட வேணாம். சுட்டி காட்டுங்கள், குத்தி காட்ட வேணாம். சுட்டி காட்டுறது வேற. ஒரு ஆளோட குறைகளை, அவர்கிட்ட மாற்றங்கள் வர நல்ல எண்ணத்தில் அவர்கிட்டுள்ள பிழைகளை அவரை அணுகி அதுக்குரிய அதபுகளை பேணி அழகாக அவருக்கு சுட்டி காட்டணும். இஸ்லாம் விரும்புது அது. அவரை தட்டி விடணும், அவரை தோலை தட்டி சரி செஞ்சு அவரை நேராக்கி விடணும். அது வேறு. குத்தி காட்டக்கூடாது. வலா தல்மிஸ், குத்தி காட்ட வேணாம். குறைகள் சொல்ல வேணாம். அந்த தல்மிஸ் என்ற சொல்ல இஸ்லாமியரை சொல்லுவாங்க. வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும், மேலே சொன்ன அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு, நீங்கள் இழிவாக கருத வேணாம் என்றதற்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம்தான். நாங்கள் யாரையாவது இழிவாக கருதினா அதோட சேர்த்து வர ஒரு விஷயம்தான் அவங்கள குத்தி காட்டுறது, அவங்கள குறை சொல்கிறது, கோல் சொல்கிறது, இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஏன்னா அல்ல அந்த வசனத்தில் அடுத்ததாக சொல்லிக்கிறான், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அடுத்தாக்களை குத்தி காட்டி பேச நோகடிக்க வேணாம், குறை சொல்ல வேணாம். சில தனி மனிதர்கள்ட்டையும் தான், குடும்பங்கள்லையும் தான், சமூகத்திலையும் தான் எப்பயுமே குறை சொல்கிற பழக்கம் இருக்கும். குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நிறைகள் நிலவுகளை பார்க்குற அந்த கண்ணாடியும் அந்த கண்ணும் அவங்கள்ட்ட இல்லை, அதை அப்படியே கழட்டி வச்சுருவாங்க. எப்பயுமே குறை பார்க்குறது, குறை சொல்கிறது நீ வானாம், அது நல்ல ஒழுக்கம் அல்ல, அது நல்ல பண்பல்ல என்று அல்லாஹ் இந்த சூறாவில் 4வது விஷயமா சொல்கிறான். நீங்கள் குறை சொல்கிறாக்களாக மாற வேணாம். அதோடு சேர்த்து 4வது அந்த வசனத்தில் வர இன்னொரு விஷயம்தான் வலா தனாபசு பில் அல்காப். இது ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு கணவனும் மனைவியும் வாப்பாவாகிற நேரம் அவங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சா அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு இந்த மஜ்லிஸ்ல எல்லாருக்கும் தெரியும். எத்தனை ஹசரத்மார் கோல் பண்ணி குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணி பேர்ட பொருள் தேடி
மிச்சம் கஷ்டப்பட்டு பிள்ளை பிறந்து 15 நாள் 20 நாளைக்குள்ள அதை செர்டிஃபை பண்ணி செஞ்சு கொள்ளணும். அதுக்கடையில் சில நேரம் டென்ஷனில் பேரை தேடி தேடி மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல அழகான பேரை வைப்பாங்க. அப்படி வச்சா நாங்கள் என்ன செய்யணும்? அந்த பேரை சொல்லித்தான் அவரை கூப்பிடணும். அந்த பேரை சொல்லித்தான் அது ஒழுக்கம். அது ஒழுக்கம். அது ஒரு பண்பாடு சார்ந்த விஷயம். அல்லாஹ் சொல்றான், வலா தனாபஸு பில் அல்காப். நீங்க ஒரு ஆளுக்கு வச்சுக்கிற பேரை விட்டுட்டு அவருக்கு வேறு பட்ட பேர்கள் சொல்லி அவரை அழைக்க வேண்டாம். ஈமான் கொண்டதற்கு பின்னால் அப்படி நீங்கள் செய்வது ஃபுசூக், அது பாவம், அசிங்கம். உட அழகை அசிங்கமாக்கும், உடைய பண்பை அலங்கோலமாக்கும். நீங்க ஒரு ஆளுக்கு அவருக்கே உரிய பேர்களை அவங்களோட உம்மாவும் வாப்பாவும் வச்சிருந்தால் அதை சொல்லி கூப்பிடுங்க. அது ஒரு சுன்னா, அது ஒரு அழகு. அதை விட்டு நீங்கள் அவரை நோகடிச்சிட மாதிரி வேறு பேர்களை கொண்டு அழைக்க வேண்டாம். சூரா அல் ஹுஜராத் அல் அஹ்லாக் என்று சொல்கின்ற இந்த சூரா சமூகத்தில் ஏற்படுகின்ற பிளவுகள், கோளாறுக்கு, உறவுகளுக்கு ஏற்படுகின்ற விரிசல்களுக்கு காரணமாக அமைகின்ற 4வது விஷயமாக அல்லாஹ் கோடிட்டு காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹரு கௌமுன் மின் கௌமின் அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும். நீங்கள் யாரையும் இழிவாக கருத வேணாம். நீங்கள் யாரையாவது அப்படி கருதினால் அவர் உங்களை விட மேலாக மாறலாம். அல்லாஹ் மாற்றுவான். மாற்றிய வரலாறுகள் எங்களோட கண் முன்னால் நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றன. இது இந்த சூரா சொல்கின்ற 4வது விஷயம். 5வதாக இந்த சூரா எங்களை விழித்து பேசுகின்ற யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்தவர்களே, நீங்கள் இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன். சந்தேகம், தப்பெண்ணம் கொள்றதுலேருந்து உங்களை தூரமாக்கி கொள்ளுங்கள். இது அடுத்ததாக அல்லாஹ் சொல்லித்தார்கள் ஒரு விழுமியம், ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பாடு. நீங்கள் யாரையும் தப்பாக கருத வேணாம், சும்மா நினைக்க வேணாம். எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் பொதுவாக இஸ்லாம் பற்றிய ஒரு புரிதல் இருக்கிற ஒரு விஷயம்தான் மார்க்கம் என்று சொல்கிறது. வெளியில் சில விளங்குற ஷோ ஆற்ற சில விஷயம், அதுதான் நாங்கள் மார்க்கம் நினைக்கிறோம். தொலைவாரது, நோம்பு பிடிக்கிறது. நாங்கள் எல்லாரும் சில நேரம் இன்றைக்கு ஆஷராவுடைய நோம்பு பிடிச்சி கொண்டு வந்து இப்போ அல்லாஹு தாலா எங்களை எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கணும். ஆஷராவுடைய நோம்பு அல்லாஹு தாலா ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். எங்களை நோன்புகளை பொருந்தி கொண்டு கடந்த வருடத்துடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள் யா ரஹ்மானே என்று நாங்கள் துவா செஞ்சு கொள்வோம். அதெல்லாம் நாங்கள் செய்யத்தான் வேணும். ஆனால் நாங்கள் இஸ்லாத்தில் ஒரு பெரிய பகுதி அப்படி விட்டுருவோம். அப்படி விடுகிற ஒரு பகுதியில் ஒன்று தான் நினைப்புல பாவம் செய்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் எப்படி நினைக்கணும்னு இஸ்லாம் வழிகாட்டி. நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்க இயலாது. நீங்கள் அடுத்த சகோதரனை பற்றி, அடுத்த வீட்டை பற்றி, அடுத்த வீட்டில் இருக்கின்ற கணவன் மனைவியை பற்றி, அடுத்த வீட்டில் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளை பற்றி, பாதையிலே நடந்து செல்கின்ற மனிதர்களை பற்றி, பஜாரிலே வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரியை பற்றி என்று நீங்கள் வாழ்க்கையில் யாரையும் உங்களோட கண்களால் பார்த்து தப்பாக கருத வேண்டாம். நீங்கள் நினைக்க வேணாம் அப்படி இப்படி நினைக்க வேண்டாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன். தப்பெண்ணங்களில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சூரா அடுத்ததாக 5வதாக பேசுகின்ற விஷயம். அதோட சேர்த்து அல்லாஹ் இன்னும் 2ஐயும் இந்த வசனத்திலையும் சேர்த்திக்கிறான். அடுத்த என்ன சொல்றான் தெரியுமா? வலா தஜஸ்ஸஸ். துருவி ஆராய வேணாம், அந்த வேலை செய்ய வேணாம். சில நேரம் எங்களுக்கு விளங்குற பாசலை சொல்கிறேன்டால் இந்த ஊர் பலாயின்னு சொல்லுவோம். ஊரில் இருக்கிற விஷயங்களெல்லாம் நாங்கள் தலையில் போட்டுக்கொள்கிறது, அதை செய்ய வேணாம். வலா தஜஸ்ஸஸ். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிற வாழ்நாட்கள் எப்போ முடியும்னு எனக்கோ உங்களுக்கோ தெரியாது. தெரியுமா யாருக்காவது தெரியும்? ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு இன்னொரு முஹர்ரத்துக்கு வந்திக்கிறோம். 1447 1448 காலடி வச்சுக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எழுதிய வாழ்நாட்களில் ஒரு வருடம் முடிஞ்சிட்டு 12 மாதங்கள் எங்களோட வாழ்க்கையிலிருந்து முடிஞ்சு போகுது. 365 நாட்கள் விடைபெற்று செல்கின்றன. 51 வாரங்களும் ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கையிலிருந்து நீங்கி செல்கின்றன.
8644 மணித்தியாலங்கள் எங்களோட வாழ்க்கையிலேருந்து எங்களை விட்டு போய்த்துட்டு கிடைக்காது. இப்படி எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கென்று எழுதிய வருடங்களும் மாதங்களும் நாட்களும் வாரங்களும் மணித்தியாலங்களும் நிமிடங்களும் செகண்ட்களும் முடிந்து விட்டன. இன்னும் நான் எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் நான் விடப்போகின்ற மூச்சுக்கள் என்ன என்று எனக்கே தெரியாது. அப்படி தெரியாத ஒரு அற்பமான மனிதன் நான். அப்படி இருக்கையில் வலா தஜஸ்ஸஸ், நீங்கள் மடுத்தாக்கள விஷயங்களையும் தேடணும், அடுத்தாக்கள விஷயங்களை நீங்கள் மூக்கு நுழைக்கணும் வானாம். அது பண்பல்ல, அது ஒழுக்கம் அல்ல. அவங்களோட விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேணாம், உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அல்லாஹ் குர்ஆனில் அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தாரான். இது ஒரு சோஷியல் வேல்யூ, சமூகத்துக்கே உரிய ஒரு பண்பாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அதோடு சேர்த்து அந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற இன்னும் ஒரு விஷயம்தான் வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்கள் அடுத்த மனுஷன் இறைச்சிகளை சாப்பிட வேண்டாம், மாமிசம், புறம் பேசி திரிய வேண்டாம். இதுவும் தனி மனிதர்களுக்கு மத்தியில் வர பிரச்சனைகளுக்கும் குடும்பங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற கோளாறுகள் பிளவுகளுக்கும் சமூகங்கள் ரெண்டாக பிளவுபட்டு ஃபித்னாக்களை சந்திப்பதற்கும் காரணமாக அமைகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான சமூகத்துக்கே வர வேண்டிய ஒழுக்கம்தான் நீங்கள் புறம் பேசி திரிய வேண்டாம். அப்படி திரிவது ஒரு செத்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது. நாங்கள் மிருகங்கள், எங்களுக்கென்று ஹலாலாக்கப்பட்ட மிருகங்களை நாங்கள் சாப்பிடுவது ஹலால். அப்படிப்பட்ட மிருகங்களை கூட செத்தால் அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஹராம். அதை பிஸ்மில்லா சொல்லி அறுக்க வேண்டும், அதுதான் ஹலால். அப்படி இருக்கையில் அல்லாஹ் எடுத்திருக்கின்ற ஓமானம் என்ன? உங்களுடைய இறந்த ஒரு சவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீங்களா என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான். அப்படி நீங்க உங்களுடைய சகோதரனுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது அவரை பற்றி நீங்க அவர் இல்லா இடத்துல பேசுறது என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான குணம், ஒரு மோசமான பண்பு. சகோதரர்களே, இந்த சூரா சொல்கிற அடுத்த 5வது விஷயம்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரன் மினதன், நீங்கள் தப்பாக நினைக்கிற நினைப்புகளை உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வலா தஜஸ்ஸஸ், அதோடு சேர்த்து துருவி ஆராய வேண்டாம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹ், நீங்கள் உங்களோட செத்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு விரும்ப மாட்டேங்க. அப்படி என்றால் நீங்கள் புறம் பேச வேணாம், அவர் இல்லா இடத்து அவரை பற்றி பேச வேணாம். அவர் இருக்கிற நேரம் அவரை முன்னால் அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல இருக்குது என்றால் பேசுங்கள். அது இஸ்லாம் விரும்புகின்ற பண்பாடு. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த ஹுஜராத் அல் அஹ்லாக் என்று சொல்கின்ற இந்த சூரா முஸ்லீம் உம்மத்துக்கான வசியத் என்பது மிகவும் ஒரு உண்மையான யதார்த்தபூர்வமான செய்திகளை, எங்களுக்கே ஒரு ஒழுக்கங்களை பேசுகின்ற ஒரு சூறாவாக இந்த சூறாவை நாங்கள் படிக்கலாம், பார்க்கலாம். எனவே அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒழுக்கங்கள் விழுமியங்கள் நிறைந்த ஒரு சமூகமாக, தனி மனிதர்களாக, குடும்ப தலைவர்களாக நல்ல ஒரு சமூகமாக உருவாவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இமாம் ஃபஹ்ருதீன் ராஸி அவர்கள் சொன்னதை போன்று இந்த சூரா மகாரிமுல் அஹ்லாக் இது ஒரு பண்பாட்டு சூறா, விழுமியங்களை பேசுகின்ற சூறா. இந்த சூறாவினுடைய தீமாக மெசேஜாக இருப்பது நல்ல விழுமியங்கள், பண்பாடுகள் என்பதை இந்த சூரா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று என்னையும் உங்களையும் பார்த்து நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நாங்கள் வாழ்க்கையிலே முன்மாதிரியாக எடுத்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக வைத்து சாட்சியமாக வைத்து ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்க என்று அப்படியான 5 வசனத்தினூடாக பல்வேறு சமூகத்திற்கு உரிய தனி மனிதர்களுக்கு
இடத்திலே வரவேண்டிய நல்ல விழுமியங்களை இந்த சூரா பேசுகின்றது. அப்படி பேசுகின்ற இந்த சூறாவில் இருக்கின்ற முதலாவது விஷயத்தை மாத்திரம் மிக சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த சூறாவுடைய முதலாவது விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹ வ ரசூலி. நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு முன்னால லா துகத்திம் முந்திக்கொள்ள வேணாம். நீங்கள் முந்திக்கொள்ளப்படாது, கட்டுப்படுங்க, வரம்பு மீற வேண்டாம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உங்களுக்கு சொன்னால் செய்யுங்கள், கேட்டால் குடுவுங்கள், அழைத்தால் அந்த அழைப்புக்கு ஆஜராகுங்கள். அதுக்கு மேலால் நீங்கள் ஒன்றையும் செய்ய வேணாம். அப்படி செஞ்சால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிருவீங்க. அல்லாஹ் கூப்பிட்டு உங்களுக்கு வரையலாட்டி அல்லாவை விட நான் பெரியாள் என்பதுதான் மஸ்ஜிதில் வந்திருக்கிற நானும் நீங்களும் எங்களை இந்த முஹர்ரத்தில் முஹாசபா செஞ்சு கொள்ளணும், எங்களை திரும்பி பார்த்து கொள்ளணும். இந்த மஸ்ஜிதில் இருக்கிற ஒரு ஆள், நானோ நீங்களோ யாரோ, நான் வாரத்தில் ஒரு முறைத்தான் அல்லாவை சந்திப்பேன், வருடத்தில் 2 முறைத்தான் அல்லாவை சந்திப்பேன் என்று எனது வாழ்க்கையில் நான் நிபந்தனைகளை வைத்துக்கொண்டு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாளாந்தம் செய்கின்ற ஒரு முக்கியமான இபாதத் அஸ்ஸலா. அந்த தொழுகை விஷயத்தில் நான் வாரத்தில் ஒரு முஸ்லீம், வருடத்தில் 2 முறை அல்லாவை சந்திப்பேன் என்று எனது வாழ்க்கையில் நான் ஷரத்துகளோடு நிபந்தனைகளோடு வாழுவேன் என்றால் லா துகத்திம், நீங்கள் அல்லாவை முந்துறீங்க, அல்லாட தூதரை முந்துறீங்க, வரம்பு மீறுகின்றீர்கள். உங்களை முஹாசபா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அழைத்தால் வாருங்கள், அல்லாஹ் கேட்டால் அதை கொடுங்கள், அல்லாஹ் சொன்னால் செய்கின்றவர்கள் தான் அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையான பண்பாக இந்த சூரா எங்களுக்கு சொல்லி தருகின்றது. சம்மன் வ தாஅத்தல் லில்லாஹி வ ரசூலா. அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நான் கட்டுப்படுவேன், செவிமடுப்பேன், செவிமடுத்து கட்டுப்படுவேன். அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான், வத்தகுல்லாஹ், எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அல்லாஹ் உங்களை நுணுக்கமாக அவதானிக்கிறான், உங்களுடைய விஷயங்களை நுணுக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹ்வை முந்த வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரை முந்த வேண்டாம், மிஞ்சவும் வேண்டாம். முந்திரது மிஞ்சிறது ஒரு முஸ்லிமுக்கு ஈமான்தாரிக்கு அழகல்ல, அது அசிங்கமாக்கும். அல்லாஹ்வுடைய விஷயம் என்றால் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்றால் கட்டுப்படுங்கள். இது உங்களை அழகுபடுத்தும், ஒரு ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள ஒரு மனிதனாக உங்களை அறிமுகப்படுத்தும் இந்த சமூகத்துக்கு. சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நிறைய சம்பவங்கள் காணப்படுகின்றன. எப்படி சஹாபாக்கள் சம்அன் வ தாஅத்தன் லில்லாஹி வ ரசூலா என்று அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மிகவும் இக்கட்டான கட்டங்களிலும் நெருக்கடியான கட்டங்களிலும் எப்படி செவிசாய்த்தார்கள், எப்படி கட்டுப்பாட்டார் என்பதற்கு எத்தனையோ வரலாறுகள் காணப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வசனங்களுக்குரிய விளக்கங்களை ஓரளவு நாங்கள் விரிவாக பார்ப்போம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல் ஹுஜராத் பிரைவசி, எங்களுடைய வாழ்க்கைக்குரிய வரவேண்டிய தனித்துவமான பண்புகளை பேசுகின்ற சூரா. அல் அஹ்லாக், பண்பாட்டு சூரா என்று சொல்கின்ற இந்த சூறாவை கட்டாயமாக நாங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், விளக்கங்களை பெற வேண்டும். அது எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையின் அஹ்லாக்காக மாற்றி நாளை மறுமை நாளிலே எங்களுடைய மீசானுல் ஹசனாத்தை பாரமாக்கின்ற பண்பாக அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொன்னார்களே, நல்ல பண்பாடுகளால் அலங்கரிக்கின்றவர்களுடைய மீசானுல் ஹசனாத் நாளை மறுமையிலே பாரமாக மாறும். அப்படிப்பட்ட அடியார்களிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல விழுமியங்களும் பண்பாடு நிறைந்த நல்ல மனிதர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த முஹர்ரம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முஹாசபாவாக என்னை திரும்பி பார்த்து சரி செய்து கொண்டு நான் எப்போதும் அல்லாஹ் அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு ஆஜராகின்ற, அல்லாஹ் கேட்டால் அவனுக்கு வழங்குகின்ற, அல்லாஹ் சொன்னால் செய்கின்ற ஒரு அடியானாக வாழ்வதற்கு என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.